பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகமாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. அவர்களை அற்புதமாய் உயர்த்தி மகிழ்ந்திருக்க செய்வாராக. இந்த காலை தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு தன் தேவனாகிய கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உடைந்து நொறுங்கி சகலவற்றை இழந்து கிடக்கிறான். இந்த இடத்திலும் கூட அவன் அறிந்திருக்கிறதை அறிக்கை பண்ணுகிறான். நீங்கள் அறிந்த சத்தியத்தை நீங்கள் பேசுங்க. நீங்க அறிந்த தேவனுடைய மகத்துவங்களை பேசுங்க. இவன் சொல்கிறான், தேவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஐயா, நீ செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைபடாது. அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். சூழ்நிலைகள் புரட்டி போட ஆரம்பித்தது. அறிக்கை செய்த உடனே அப்படியே நீங்க 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு இரண்டத்தனையாய் திரும்பி தந்து, தேவன் அவனை ஆசீர்வதித்து 140 ஆண்டுகள் 4 தலைமுறைகளை கண்டு மனமகிழ்ச்சியோடு தன் ஓட்டத்தை ஓடி முடித்தான. இடையில போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் வாய் திறந்து ஒரு அறிக்கை பண்ணினான், தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடா. தேவனுடைய பிள்ளைகளை நம்புங்கள். நீங்களும் தைரியமாய் சொல்லுங்கள், என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர், என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர், என் தேவன் வியாதியை குணமாக்க வல்லமை உள்ளவர், என் தேவன் என் வீட்டில் இருக்கிற இந்த போராட்டங்களிலே ஜெயத்தை கொடுக்க வல்லவர், என் தேவன் என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற சத்துருக்களின் வல்லமைகளை சிதறடித்து என் தலையை நிமிரச் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். தேவரே நீர் பெரியவர் என்று தேவனை குறித்து உயர்த்தி பேசுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். அவர் செய்ய நினைத்த தடைபடாது. நமக்கு தெரியும், யோபின் முன்னிலைமை மகிமையாக இருந்தது. சாத்தான் வழியிலே குறுக்கிட்டு எல்லாவற்றையும் நஷ்டப்பட வைத்து விட்டான். அவருடைய மனைவி ஆறுதலாய் பேச வேண்டியவள், அவளும் காயப்படுத்தி விட்டாள். அவருடைய சிநேகிதர்கள் தான் அவனை இன்னும் காயப்படுத்தி அடித்து உடைத்து கொண்டே இருக்கிறார்கள். காயத்தின் மேல் காயங்கள், சரீரத்திலே காயம், மனதிலே காயம், எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது வாழ்க்கை இவ்வளவுதான் என்று அவன் எண்ணல. நினைவில் ஒண்ணு இருக்கதை பேசிட்டான். தேவனே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவரியா, சாத்தான் வழியில் இன்றைக்கு குறுக்கிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிவிட்டான். ஆனால் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்று அவன் தேவனை பார்த்தே அறிக்கை பண்ணினாங்க. நிலைமை தலைகளாய் புரட்டி போடப்பட்டு விட்டது. சத்துரு வழியிலே குறுக்கிட்டதுனால நிறைய காரியங்களை நீங்கள் நஷ்டப்பட்டு இழந்து போயிருக்கலாம். அவ்வளவுதான், நீ லைஃப் இல்ல, அவ்வளவுதான், எனக்கு விமோச்சனம் இல்லை, இனி எனக்கு மேன்மை இல்லை என்று நீங்களே மனதில் ஒரு தீர்மானம் கூட பண்ணியிருக்கலாம். இல்லை, உங்களுக்கு வழி இருக்குது. மறுபடியும் உங்கள் சுகவாழ்வு துளர்விடும். உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரே, சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன் இருக்கிறாரே. நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமுள்ளவருங்க. உங்கள் பிரச்சனைகளை மாற்றி போட்டு, உங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைத்து உங்களுக்கு ஒரு புதிய சரித்திரத்தை 140 ஆண்டுகள் யோபுக்கு தேவன் எழுதிவிட்டாரே. அந்த தேவன் சகலவற்றையும் உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். நம்புங்க, போராட்டங்கள் எல்லாம் மாறும். மகத்துவமான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவர். உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். உங்கள் பிசினஸ்ல இந்த தேவன் சகலவற்றையும் செய்து கொடுத்து உங்களை உயர்ந்திருக்க செய்வாருங்க. யோபை போல பேசுங்க. தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை கண்டு நீங்கள் களி கூறுவீர்களாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, நம்முடைய மக்களுக்கு ஒரு தேவன் உண்டு, சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள என் தேவனே, மக்களின் பட்சத்தில் நின்று
இவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொடுத்து மகிழச் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.